பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல இருக்கக்கூடிய 5 மிகவும் விலை உயர்ந்த பொருட்களை தான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு விலை உயர்ந்த பொருட்கள் அப்படின்னாலே கண்டிப்பா தங்கம் ஞாபகம் வரும், பிளாட்டினம் ஞாபகம் வரும், அப்புறம் டைமண்ட் ஞாபகம் வரும். இது போன்ற விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். இது போன்ற மெட்டல்ஸ் ஆக இருக்கட்டும், இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா இதையும் தாண்டி நிறைய பொருட்கள் இருக்கதான் செய்யுது. டாப் 5ல கோல்டு இல்லவே இல்ல. 10வது இடத்துலதான் கோல்டே இருக்கு. 5வது இடத்துல இருக்கக்கூடிய பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்காண்டியம். ஸ்காண்டியம் பொறுத்தவரையில இது ஒரு தனிமமாக தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உலக அளவுல ரொம்பவே பிரபலமான ஒரு பொருளாக இல்லனாலுமே இது ரொம்பவே விலை உயர்ந்த பொருளாக சொல்றாங்க. ஏன்னு பார்க்கும்போது 1 கிராமோட விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 1 கிராம். 1 கிராம் தங்கம் இப்ப 5,000 6,000 ரேஞ்சில இருக்கு. ஆனா ஸ்காண்டியம் பாத்தீங்கன்னா 1 கிராம் வந்து 22,000. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான ஒரு தனிமமாக தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். எலிமெண்டாக தான் இருக்கு இந்த ஸ்காண்டியம். இது 5வது இடத்துல இருக்கு. 4வது இடத்துல இருக்கக்கூடிய பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அணு குண்டுகளாக இருக்கட்டும், அணு மின் நிலையங்களாக இருக்கட்டும், இதுல பயன்படுத்தக்கூடிய புளுட்டோனியம். புளுட்டோனியம் வந்து ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான பொருளாக சொல்றாங்க. இதுல கதிர் இயக்கமும் இருப்பதாக சொல்றாங்க. சோ இது வந்து ரேடியோ ஆக்டிவ் பவர் கொண்ட ஒரு எலிமெண்டாக தான் இருக்கு இந்த புளுட்டோனியம். புளுட்டோனியம்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரொம்பவே காஸ்ட்லின்னு சொல்றாங்க. அதாவது 239 மற்றும் 241 இந்த ரெண்டுமே புளுட்டோனியம் 239 புளுட்டோனியம் 241 ரெண்டுமே காஸ்ட்லியாக தான் இருக்கு. இது 1 கிராம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 3.3 லட்சமாக சொல்றாங்க. ஒரே 1 கிராம் புளுட்டோனியம் வந்து 3.3 lakhs. சோ அதனாலதான் மிகவும் விலை உயர்ந்த பொருட்கள் பட்டியல்ல இது 4வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல இருக்கக்கூடிய பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா கார்பன். கார்பன் பொறுத்தவரையில இது ரொம்பவே ஒரு காமனான எலிமெண்டாக தான் இருக்கு. நிறைய பேருக்கு கண்டிப்பாக கார்பன் தெரியும். கார்பன்னால ஆனா நிறைய பொருட்கள் நமக்கு தெரியதான் செய்யுது. சோ இந்த கார்பன் பாத்தீங்கன்னா கிராஃபைட்டை விட ரொம்பவே காஸ்ட்லி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ கார்பன் பொறுத்தவரையில இந்த டைமண்ட் இருக்கு பாத்தீங்களா, டைமண்டே இஸ் a ஃபார்ம் ஆஃப் கார்பன் தான். ஒரு விதமான கார்பன் தான் டைமண்டாக இருக்கு. சோ இந்த டைமண்ட் வடிவிலான கார்பன் 1 கிராம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 54 லட்சமாக சொல்றாங்க. ஒரே 1 கிராம் 54 lakhs. எவ்வளவு காஸ்ட்லியான ஒரு பொருளாக இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த தனிமம் வந்து மிகவும் விலை உயர்ந்த ஒரு தனிமமாக தான் இருக்கு. 3வது இடத்துல கார்பன் இருக்கு. 2வது இடத்துல இருக்கக்கூடிய பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியா. என்னங்க ஊர் பேராக இருக்கு, ஊர் பேர் எப்படிங்க பொருளாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இத 1950ஆம் ஆண்டு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துலதான் உருவாக்கி இருக்காங்க. சோ அதனாலதான் இதுக்கு பேரு கலிபோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுவுமே ஒரு விதமான தனிமமாக தான் இருக்கு. ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு தனிமமாகவும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ அப்பத்துல இருந்து வந்து இது கொஞ்சம் கிராம்ஸ்ல தான் தயாரிக்கப்படுவதாக சொல்றாங்க. ஒரு ஆண்டிற்கு வந்து ரொம்பவே கம்மியான கிராம்ஸ்ல தான் வந்து தயாரிப்பு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட விலை 1 கிராம் பாத்தீங்கன்னா 2.22 கோடியாக சொல்றாங்க. 1 கிராம் 2.2 crores அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பயங்கரமான ஒரு வியப்பு கொடுக்கும் வகையில தான் இருக்கு. பிரான்சியம்ங்கிற தனிமம் போலவே இதுவும் ஒரு தனிமமாக தான் இருக்கு. இந்த கலிபோர்னியா அந்த பல்கலைக்கழகத்தின் பெயர்னாலதான் இதுக்குமே வந்து கலிபோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 2வது இடத்துல கலிபோர்னியா இருக்கு. ஃபைனலா முதல் இடத்துல இருக்கக்கூடிய பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரான்சியம். பிரான்சியம் பொறுத்தவரையில இது ஒரு கதிர் இயக்க தனிமமாக இருக்கு. ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்டாக தான் இருக்கு. ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு எலிமெண்டாக இருக்கு, பொருளாகவும் இருக்கு. உலக அளவுல பாத்தீங்கன்னா மிகவும் விலை உயர்ந்த பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு பிரான்சியம் சொல்லிடலாம். ஏன்னு பார்க்கும்போது இதோட 1 கிராம் விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 8,313 கோடி. 8,313 கோடினா யோசிச்சு பாருங்க எவ்வளவு அளவுக்கு காஸ்ட்லியான ஒரு எலிமெண்டாக இருக்கு இந்த பிரான்சியம். சோ இதுதான் முதல் இடத்துல இருக்கு. இந்த வீடியோல நம்ம